ஒரு சந்ததியார் பாருங்க. யூதா 1:14 ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமான அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வேதத்துல நம்ம கிறிஸ்தவங்க படிச்சிருப்பாங்க. முதல் சரீரம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர் என்ன சாட்சி கொடுக்காருன்னா, ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவபக்தி உள்ளவர்கள் செய்து வந்த கிரியைகளின் நிமித்தம் என்னன்னா 1000 தலைமுறை தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சாட்சி கொடுத்தார். இப்படி சாட்சி கொடுக்கிறவங்க யாருன்னா முக்கியமா நம்ம ஊழியக்காரங்க. இவங்க என்னன்னா, இவங்களுடைய சரீரம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதனாலதான் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஊழியக்காரங்க அவங்க சர்ச்சுக்கு வர்றவங்கள திட்டுறாங்க, கண்டிக்கிறாங்க. எதுக்காகனா அந்த சரீரங்கள்லாம், இவங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் அவங்களுக்குள்ள அது உணர்வு வருது. இல்லைன்னா சாபம் பிடிச்சவங்க இந்த மாதிரி நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து உணர்த்த மாட்டாங்க. அவங்க சரீரம்லாம் இந்த பூமியில நாய்கள் திங்கிறதுக்கும் பறவைகள் திங்கிறதுக்குள்ள சாபம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஏனோக்கு போன்ற சரீரம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுடைய ஆவி என்னம்னா, ஜனங்களை அந்த ஆலயம் வைத்து வரக்கூடியவர்களை கண்டித்து போதிப்பாங்க. இவங்க தான் உண்மையான ஊழியக்காரங்க. கண்டுகொள்ளணும். ஏன்னா நியாய தீர்ப்பு எடுத்து ஆயிரமான தூதர்களோடு கர்த்தர் நியாயம் தீர்க்க வருவார். இப்போ அந்த சரீரங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் 2 கொரிந்தியர் 5:9-10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக